ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். இந்த வீடியோ வாயிலாக சிறிய ஜோதிட குறிப்பை பார்ப்போம். கும்பலக்கணம், கும்பலக்கண அதிபதி சனி கிரகம். அவர் ஒரு இயற்கை பாவி, இருள் கிரகம் வேற. அவர் வலிமை பெற்றா ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமே ஒழிய வேற விஷயங்களை கெடுத்துருவார். சனி பொதுவாக வலிமை பெறக்கூடாது. கும்ப லக்கணத்திற்கு சனி கிரகம் லக்கணத்திற்கு 3 நீச்சம் பெற்றால் ஆயுள் ஆரோக்கியம் கௌரவம் அந்தஸ்து என எல்லா விஷயங்களும் கெட்டுத்தான் போகும். குரு சனி வலுத்தா கெடுப்பார். நீச்சமான கும்பலக்கணத்துக்கு நீச்சமானா ஆயுள் ஆரோக்கியம் அதுவும் கெடுக்கத்தான் செய்யும். கும்பலக்கணத்திற்கு சனி 3 நீச்சம் பெற்று இருந்து அந்த ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்று இருக்க, கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதி சனி 3ல் நீச்சமாகி லாபஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தா 5ஆம் பார்வை குரு அந்த சனியை பார்ப்பார். அதுபோல் ஆட்சி பெற்ற சனி ஆட்சி பெற்ற குரு சனியை பார்க்கும்போது ஸ்தான பலம் இழந்த சனி ஸ்தான பலம் பெற்ற குருவின் பார்வையை பெற்று சுபத்தன்மையிலும் பலத்திலும் மீண்டும் சிறப்பை பெறுகிறார். பலமிழந்த சனி மீண்டும் பலம் பெறுகிறார். குரு பார்வையால் சுபத்தன்மையும் பெறுகிறார். சனி நீச்சம் பெறுவது ஸ்தான பலம் இழந்த நிலை. குரு பார்வையால் சனி பலம் பெறுவது, திருக்பலத்தால் பலம் பெறுவது சுபத்தன்மை பெறும் நிலை. இவ்வாறு இருந்தால், அதாவது சனி நீசம் பெற்று கும்பலக்கணத்திற்கு சனி நீசம் பெற்று லாபஸ்தானத்தில் உள்ள குரு சனியை பார்வை செய்தால் சனி பலமும் சுபத்தன்மையும் ஒருங்கே பெற்று ஜாதகருக்கு ஆயுள் ஆரோக்கியம் கௌரவம் அந்தஸ்து என அனைத்தையும் சிறப்பாக தருவார். பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அவருடைய குழந்தைகள் வாரிசு திருமண வாழ்க்கை என அனைத்திலும் மிக உயர்ந்த நிலையை ஜாதகர் அடைவார். அந்த குரு பார்வை இல்லாத பட்சம் ஜாதகர் தர டிக்கெட்டாக பெறுவார். வணக்கம்.